வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜூன் 5ஆம் தேதி ஆலப்புழா ஜிம்கானா ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓடிடியில். ஆனால் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அஃபிஷியலாகவே இன்னொரு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரைலர் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இப்போ இந்த டேட்டில் ரிலீஸ் ஆயிரும். மலையாளத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்லையுமே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் படமானது, ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிரேமலு ஹீரோ வந்துட்டு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே மோஸ்ட் எதிர்பார்க்குறதே வந்து ஹீரோயினிக்கு தான். ஸோ அந்த ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாக வருவாங்களா அப்படின்றது தெரியல. நானும் அந்த படத்தை வந்து பார்க்கல. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கே நிறையா பேர் இதை வந்து பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜூன் 13ஆம் தேதி சோனி இதில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியலான ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஜூன் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு 5 லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஜூன் 13 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு. ஸோ இது கன்ஃபார்மான ஒரு டேட்டு தான். ஸோ யாரெல்லாம் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.